இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோக்கும் இதுக்கு முன்னாடி பண்ண ஆவேசம் மூவி ரிவ்யூக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான் இருக்கு. அது என்னன்னு மறக்காம இந்த வீடியோ முடியும் போது கமெண்ட் பண்ணுங்க. அதாவதுங்க, ரோமியோ மூவி ரிவ்யூ ஃபுல்லா பாக்குறவங்க மனுஷங்க, அப்படியே போய் ஆவேசம் மூவி ரிவ்யூவுமே ஃபுல்லா பாக்குறவங்க பெரிய மனுஷங்க. கிரிஞ்சா இருந்தாலும் கேட்க இதுதாங்க நெசம். எனக்கு வேற வழி தெரியலைங்க இந்த ரெண்டு வீடியோவும் எப்படி பார்க்க வைக்கிறதுன்னு. அதனாலதான் இப்படி எல்லாம் வெத்தலை 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 வெத்தலை. ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயராம் கிருஷ்ணன் பேசுறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி குட்டியா ஒரு மெசேஜ். நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றது உங்களுக்கு ஏதோ நேம் சேக்குக்கு சொல்ற மாதிரி இருந்தாலும், எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, எனக்கு நான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த வீடியோல நீங்க பண்ற லைக்கோ கமெண்டோ வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு நீங்க ஷேர் பண்ற அந்த ஒரு எண்ணமோ எனக்கு பர்சனலா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு சமம். அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு என்ன பண்ணாலுமே நம்மள எல்லாம் ஒரு மனுஷனாவே மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைச்சாங்கன்னா, நான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப போட்டு நீங்க யோசிக்காம சில சிம்பிளான விஷயங்கள் பண்ணாலே போதும், அந்த நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு சமம். அவ்வளவுதாங்க அந்த விஷயம். சப்ப மேட்ரு, ஃபிஷ் வாட்டர். ரோமியோ ரோமியோ ஒன் சைடா லவ் பண்ற ஒருத்தர் தனக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் தெரியுது அவரோட ஒய்ஃபுக்கு அவரை பிடிக்கல அப்படிங்கிறது. அதனால அவங்க ரெண்டு பேர்த்தோட லைஃப்ல என்ன நடக்குது அப்படிங்கறதுதான் இந்த படத்தோட ஒரு சின்ன பேஸ் பிளாட். அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்கும் ஹாப்பி ரம்ஜான் அண்ட் ஈத் முபாரக். இந்த படத்தோட பாசிட்டிவ் சைட்ஸ் அண்ட் நியூட்ரல் பாயிண்ட்ஸ் மட்டும் நான் ஸ்டார்டிங்ல சொல்லிடுறேங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இந்த படத்தை எடுத்துக்கிட்ட விதம், அதாவது படத்துல ஒரு கதைக்குள்ள ஒரு கதை நடக்குது, அந்த கதைக்குள்ள நடக்கிற கதையும் சேம் தான், படத்தோட கதையும் சேம் தான். அந்த ரெண்டையும் இன்டர்லிங்க் பண்ண விதம் ஸ்கிரீன் பிளேல நல்லா இருந்துச்சு. அண்ட் படத்துல என்னதான் நிறைய படத்துல இந்த விஷயத்த வேற வேற டைலாக்ஸ் மூலமா கன்வே பண்ணியிருந்தாலும், இந்த படத்துல சொல்ல வந்த அந்த ஒரு டைலாக் அண்ட் எமோஷனல் கனெக்ட்ங்கிற விஷயம் ரொம்ப யூனிக்கா. இந்த கதைக்கு எந்த அளவுக்கு சட்டிலா சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சட்டிலா சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட டைரக்டர் விநாயக் வைத்தியநாத். அவரோட யூடியூப் ஷார்ட் பிலிம்ஸ் எல்லாம் 2-3 இது எனக்கு பிடிக்குங்க. அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மட்டும் தான் வச்சு இந்த படத்துக்கு போனேன். அதுல தந்த சில விஷயங்களை இந்த படத்துல தந்திருக்காரு. அண்ட் விஜய் ஆண்டனி சில ரியாக்ஷன்ஸ் எல்லாம் உண்மையிலேயே கியூட்டா பண்ணியிருக்காரு. அது படத்துலயுமே கொஞ்சம் எனக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சாங்ஸ் பரத் தனசேகர் தான் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. சாங்ஸ் கேட்கறதுக்கு நல்லா இருக்குங்க. இந்த படத்தோட நெகட்டிவ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது என்ன புது படமா புது கான்செப்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலங்காலமா கிளீச்சேவா இருக்கிற ஒரு ஸ்டீரியோ டைப்பிக்கல் கதை தான் இந்த படத்தோட கதையும். அப்போ இதே மாதிரி இதுக்கு முன்னாடி படங்கள் எல்லாம் ஏன் ஓடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது என்னதான் ஸ்டீரியோ டைப்பிக்கல் கிளீச்சேவா இருந்தாலும் அந்த எண்ணத்தை படம் பார்க்கும்போது ஆடியன்ஸுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு 65 to 75% அந்த விஷயத்த ஆடியன்ஸ் மைண்டுக்குள்ள போக வைக்காத அளவுக்கு பிரசன்டபிளா சில யூனிக்கான சீன்ஸை தந்திருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இதே கண்டென்ட்ல ஒரு படம் தான் ஷாருக் கான் அண்ட் அனுஷ்கா சர்மா நடிச்ச ரப்னே பனாதி ஜோடி. அந்த பேஸ் பிளாட் எடுத்துட்டீங்கன்னா ரெண்டு கதைக்குமே சேம் தான், ரோமியோக்கும் ரப்னே பனாதி ஜோடிக்கும். பட் ரப்னே பனாதி ஜோடி எங்க யூனிக்கா இருக்குன்னா, ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ்லயும் ஸ்கிரீன் பிளே மெத்தட்லயும் கொஞ்சம் க்ளோஸ் டு ரியாலிட்டி அளவுக்கு இருக்கிற அந்த ஒரு நம்பிக்கை தன்மைங்கிற ஒரு விஷயத்தினால இந்த படம் ஒரு ஸ்டீரியோடிபிக்கல் படம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு டீசெண்டா ஒரு வாட்சபிள் ஃபிலிமா இருந்திருக்கு. பட் அந்த விஷயம் ரோமியோல எஸ் இந்த படம் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஸ்டீரியோடிபிக்கலா தான் இருக்குது. சில சீன்ஸ் கிளீச்சேவா தான் இருக்குது. கேரக்டர் டெவலப்மெண்ட்ல சுத்தமா இல்ல. என்னதான் கியூட்டா விஜய் ஆண்டனி சில சீன்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும், கொஞ்சம் புதுசா கோடியில் ஒருவன் ரத்தம் அப்படிங்கிற படத்தை தாண்டி ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ்ல புதுசா சில விஷயங்கள் விஜய் ஆண்டனி தன்னோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ்ல பண்ணியிருந்தாலும், சில சீன்ஸ் எல்லாம் வேற ஆக்டர் பண்ணியிருக்கலாமே இந்த ரோல் அப்படிங்கிற மாதிரி 2-3 சீன்ஸ்ல ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அண்ட் முக்கியமா இந்த படத்துல நம்புற மாதிரி சீன்ஸ்
இப்படி கொண்டு வராங்களே அப்படின்னு இருக்கும்போது ஐயோ போச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டு போயிடுறாங்க சீன்ஸ் எல்லாம். முடிஞ்ச அளவுக்கு ஆடியன்ஸுக்கு அந்த கிளீச்சேவான வந்து மெசேஜ் சொல்றேங்கிற ஃபீலே வந்து எடுத்துட்டாலே இந்த படம் வந்து ஒரு டீசென்டபிள் வாட்சா வந்து இருந்திருக்கும். கேரக்டர் ஆர்க்குமே வந்து 2-3 கேரக்டர்லாம் இவங்க வந்து இந்த கேரக்டருக்கு ஒரு அப்பா இருக்கணும் அப்படிங்கிற அப்பா அம்மா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பிளான் பண்ணி எடுத்திருக்காங்க. முக்கியமா இந்த மாதிரி வந்து ஒரு ரொமான்ஸ் டிராமா பிலிம் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எமோஷனல் கனெக்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். அந்த விஷயத்த சூப்பரா ஹேண்டில் பண்ணும். அது இந்த படத்துல கோட்டை விட்டாங்க. நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா இந்த படத்துல ஒரு கன்விக்ஷன் சீன் வரும், இதனாலதான் வந்து உன்னை எனக்கு பிடிக்கும் அப்படின்னு வந்து ஒரு கேரக்டர் இன்னொரு கேரக்டர் பார்த்து சொல்லுவாங்க. ஸ்பாய்லரே இல்லாம சொல்லணும்னா அப்படிதான் சொல்லணும். அது எப்ப வரும் எப்படி வரும்லாம் சொல்லல. அந்த ஒரு கன்விக்ஷன் சீன் மாதிரியே வந்து படம் ஃபுல்லா அந்த ஒரு எமோஷனை ஹேண்டில் பண்ணியிருந்தாங்கன்னா படம் கண்டிப்பா சொல்றேன் சூப்பரா இருந்திருக்கும். மற்றபடி இளவரசு, தலைவாசல் விஜய், விடிவி கணேஷ், யோகி பாபு, மிர்னாலினி ரவி இப்படி ஏகப்பட்ட பேர் இந்த படத்துல நடிச்சிருந்தாலும் இந்த படத்துல வாட்ஸ்அப் மெசேஜா இதை சொல்லுங்க போதும், எனக்கு இந்த மாதிரி படமா காட்டினா கொஞ்சம் கடுப்பேத்துது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இந்த படத்துல சொல்ல ட்ரை பண்ண மெசேஜஸா இருக்கட்டும், சீன்ஸா இருக்கட்டும் எல்லாமே எனக்கு ஃபீல் ஆச்சு. கொஞ்சம் டைம் எடுத்து எழுதி ஸ்கிரீன் பிளேவை கொஞ்சம் வேற மாதிரி அமைச்சு எமோஷன்ஸ் அண்ட் ஆக்டிங்கை கொஞ்சம் ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணியிருந்தாலே போதும் இந்த படம் ஒரு டீசென்டபிள் வாட்சா வந்து அமைஞ்சிருக்கும் எல்லாத்துக்கும். ஸோ இந்த ரோமியோ படத்துக்கு என்னோட ரேட்டிங் பாத்தீங்கன்னா 100க்கு ஒரு 35 மார்க்ஸ் தாங்க தருவேன். ரோமியோ அண்ட் அனதர் அட்டர் அட்டெம்ப்ட் மூவி டு ஃபெயில் இன் ரோம்காம். நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளவுதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பாய் பாய், நான் வரேங்க.